மார்த்தாண்டத்தில் கிருபாசனம் ஊழியருக்கு தெரியுமா? கிருபாசனம் அந்த மினிஸ்ட்ரியுடைய ஸ்தாபகர் வந்து சாது ஏசுதாசன்ற ஒரு தகப்பனார். அவர் வந்து சாது ட்ரெஸ் தான் போட்டிருப்பார், காவி தான் உடுத்தியிருப்பார், கல்யாணமே முடிக்காமல் கத்தரோடு அவர் பக்கத்தில் போய் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட தேவ மனிதர் அந்த மனுஷன். அவர் அவ்வளவு பயங்கரமான தேவ மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவரை குறித்து ஒரு வாழ்க்கை ஹிஸ்ட்ரியே இருக்குது. அவரெல்லாம் அந்த நான்லாம் அவரை பார்க்காம விட்டேனே. அங்கே போய் பேசியிருக்கேன் பிரசங்கம். இப்போ பெரிய கன்வென்ஷனில் 30,000-40,000 பேர் வருவாங்க. ஆனால் அவர் இல்லையேன்னு அவர் வாழ்க்கை சரிதையை பார்த்தேன். தூத்துக்குடியில் ஐபிஎம் சர்ச்சு நான் ரசிக்கப்பட்டு போன சபை ஐபிஎம் பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருக்கேன். அந்த சபையில் மூத்த போதகராக அந்த ஸ்தாபகர் வந்து மத்தியாசன்ற ஒரு பாஸ்டர். கன்வென்ஷன் வந்து நடந்திருக்கிற காலம் அன்றைக்கி இதே மாதிரி ஒரு ஜென்ரல் கன்வென்ஷன் சர்ச்சில் தூத்துக்குடியில். அப்போ அவர் மார்த்தாண்டத்தில் காஞ்சரகோடில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய 144 போட்டாங்க போல இருக்கு, தடை உத்தரவு. யார் வண்டி எதுவும் போகக்கூடாது, எல்லாம் காரு பஸ்ஸு எல்லாமே நின்றுட்டு போல. உடனே அப்போ டெலிஃபோன் தானே, அவர் மத்தியாஸ் பாஸ்டர் இங்கேருந்து ஃபோன் அடித்து ஐயான் இருக்கார். உடனே நீ பாட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் போடு அப்படின்ட்டு போனை வச்சுட்டாராம். ஜெபம் பண்ணி தோத்திரம் போடு அப்படின்னு போனை வச்சுட்டாராம். கன்வென்ஷனு 4 நாள் நடக்கும் அப்போல்லாம். அப்போது அந்த 4 நாள் அப்போது பஸ் இல்லை, கார் இல்லை, ஒரு வண்டியும் போகக்கூடாது. திடீர்னு நைட்டு கதவை யாரோ தட்டியிருக்காங்க. மத்தியாஸ் பாஸ்டர் இந்த நைட் யார் கதவை தட்டுறான்னு சொல்லி கதவை திறந்தா இவர் வந்து நிற்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இன்றைக்கும் அந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, மத்தியாஸ் பாஸ்டர் அரண்டாராம். எப்படி வந்தீங்க? தோத்திரம் பண்ணு அப்படின்னு உள்ள போயிட்டாராம். யாருங்க எப்படி பிலிப்புவை தான் தூக்கிட்டு போனார்ல. நம்ம காலத்தில் வாழ்ந்த தேவ மனுஷரையும் கத்தர் அப்படிலாம் நடத்த உண்மை உள்ளவர். அப்படி பயந்து நடுங்கின ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட கத்தருடைய தாசர்கள். நம்ம மூலியமா இதெல்லாம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கத்தர் இந்த தேசத்துல இந்த ஜெனரேஷன்ல கத்தர் அதை விட பெரிய காரியங்களை தேவன் நம்ம மூலியமா சபை மூலியமா உலகம் காண போகிறது. கத்தர் ஒருவர் உண்டு, அவர் மெய்யானவர். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவர். அவர் காற்றை தம் பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறவர். அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை தேசம் பார்க்கட்டும்.